திமுக அரசு விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கேண்டிட் வித் கேண்டிடேட் நிகழ்ச்சியில் புவனகிரி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அருள்மொழிதேவன் தெரிவித்தார். புவனகிரி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு அருள்மொழிதேவன் நம்மிடையே இருக்கிற அவரும் சில கேள்விகள். சார் வணக்கம். அதாவது கடந்த முறை நீங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த முறை உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? கடந்த முறையை விட இந்த முறை வாக்கு வித்தியாசம் மிக அதிகமாக இருக்கும். சேத்தியத்தோப்பு பகுதியில் நாம் இருக்கிறோம். இந்த சேத்தியத்தோப்பு பகுதி சேத்தியத்தோப்பு கிழக்கு பகுதி நிலக்கரி திட்டம் வந்தபொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டம் கொண்டு வந்த காரணத்தினால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. ஏன்னா விவசாயத்தை காப்பதற்காக இந்தியாவிலேயே சட்டம் கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் எடப்பாடியார். ஒருவேளை திமுக ஆட்சி தொடருக்கு வாய்ப்பில்லை, தொடர்ந்தால் அந்த மூன்றாம் சுரங்க விரிவாக்கத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். அவர்களுக்கு தனியிலவன் லாபம், தங்களுக்கு லாபம், தங்களுடைய குடும்பத்துக்கு லாபம், அப்படிதான் அவருடைய கட்சி நடக்கிறார்கள். எனவே மக்கள் எடப்பாடியை விரும்புகிறார்கள், அதிமுக நம்புகிறார்கள். கண்டிப்பாக இந்த தொகுதியில் இரட்டை இலை அமோக வெற்றி பெறும்.